கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் அதிக சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட இருப்பாராக, நம்மை வழிநடத்துவாராக, நம்முடைய தேவைகளை சந்திப்பாராக, நம்முடைய போக்கிலும் வரத்திலும் கூட இருந்து நம்மை வழி நடத்துவாராக. இந்த நாளிலே ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் படிக்கின்ற வேளையில் இந்த முதல் வசனத்தின் கடைசி பகுதியில் ஒரு வார்த்தை சொல்லுகிறது. நாம் யார் என்று சொன்னால் நீ என்னுடையவன் என்று அவர் அறிக்கை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அவர் இதை நமக்கு வெளிப்படையாக எல்லாருக்கும் அறிவிக்கிறார். அந்த வசனத்தை நான் உங்களுக்கு படிக்க விரும்புகிறேன். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். 3 காரியங்களை பாருங்களேன். எல்லாம் பர்சனலாக ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்லுகிறார். நமக்கு சொல்லக்கூடியதான காரியம் என்னவென்று சொன்னால், நான் உன்னை மீட்டு கொண்டேன் என்று சொல்ல, ஐ ஹவ் ரிடீம்ட் யூ. நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், பை நேம் ஐ கால்ட் யூ. நம்ம ஒவ்வொருவரையும் நமக்கென்று ஒரு பெயர் இருக்கிறது, பெயரை சொல்லி அழைக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஆகவே இந்த வேளையில் நம்ம அதிகமாக உற்சாகப்படுத்த வேண்டியதுன்னு சொன்னால், அவர் என்னை மீட்டு கொண்டார், அவர் என்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஆகவே நான் அவருடையவன். அதை தான் சொல்லுகிறார், நீ என்னுடையவன். இஸ்ரவேலை யாக்கோபிய, ஒருவேளை பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் யாக்கோபு என்று சொன்னாலும் கூட நம்மெல்லாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். ஆகவே இந்த நாளில் நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவரை பற்றி பிடித்து கொள்கிற வேளையில் நாம் ஒரு நிச்சயம் உறுதியாக இருக்க வேண்டும். நான் தனிமையாக இல்லை, என்னை அழைத்த தேவன் இருக்கிறார், என்னை அவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார், அவர் என்னை மீட்டு கொண்டிருக்கிறார். ஆகவே நான் கவலைப்பட மாட்டேன், நான் தனியாக இல்லை, என்னோடு கூட அவர் இருக்கிறார் என்று சொன்னால் நீ என்னுடையவன். யூ ஆர் மை பர்சனல் என்று சொல்கிறார். பர்சனலாக நீ என்னுடையவன், எனக்குரியவன். ஆகவே நீ ஒன்றை குறித்து கவலைப்பட வேண்டாம் சொல்லி பல வசனங்கள் பின்னால் சொல்லப்படுகிறது. இந்த மிக முக்கியமான ஒரு காரியம், நீ என்னுடையவன். ஆகவே இந்த நாளில் நம்ம தைரியமாக சந்தோஷமாக நடப்போமா, நம்முடைய நாளை கடந்து செல்வோமா என்று சொன்னால், நம்முடைய எதிர்பட்டு வருகிற எந்த காரியமாக இருந்தாலும் என்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர். அவர் என்ன சொல்கிறார், நீ என்னுடையவன் என்று. ஆகவே தேவனோடு கூட நாம் இருப்போம் என்று சொன்னால் அறிதற்கரியதான காரியங்களை, பெரிய காரியங்களை இந்த நாளில் செய்வோம். தேவ பலன் நம்மோடு கூட இருக்கும், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து வழி நடத்துவார். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, நீர் ஒருவர் தான் ஐயா, எங்களை நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்திருக்கிறீங்க. அந்த பெயர் சொல்லி அழைத்த தேவனுக்காக ஸ்தோத்திரம், மீட்டுக்கொண்ட தேவனுக்காக ஸ்தோத்திரம். இந்த வேளையில் இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் நாங்கள் யாருடையவர்களும் அல்ல, தேவனுடையவர்கள், கடவுளுடையவர்கள். ஆகவே நாங்கள் கவலைப்பட மாட்டோம். ஆமென். நல்லா இந்த வேளையில் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும்.